பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு தேர்தல் கூட அவர் தோத்ததே கிடையாது. இது அவருடைய மிகப்பெரிய வெற்றி, அவரோட ரெக்கார்ட் பிரேக்கிங் வந்து எபிலிட்டி. அதனால்தான் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. கூட்டணிக்குள்ளாரையே ஒரு போட்டியை இப்பதான் முதல் முறையாக நம்ம பார்க்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கும் ஒரே ஒரு மைய புள்ளியை வந்து பிரதானமாக அமைத்துள்ள ஒரு கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணியை நாம் புறக்கணிக்க வேண்டும். நாற்காலி சண்டை தான் போடுவார்களே ஒழிய மக்களுக்கு நல்லது எதுவுமே செய்ய மாட்டார்கள் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் வந்து மக்கள் அதை பார்த்துட்டு இந்த இந்திய கூட்டணியை புறக்கணிக்க இருக்கிறார்கள். 400 சீட்டுகள் கண்டிப்பாக வரும். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே நாங்க வாங்கின 100%, 95% 100% வாங்கிய இமாச்சல் பிரதேசம், டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார், இதெல்லாம் தாண்டி இந்த தடவை எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வரப்போறது வெஸ்ட் பெங்கால், அதுக்கு அடுத்தது ஒடிசா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. கண்டிப்பாக 400 தாண்டி என்டிஏ கூட்டணி வர இருக்கிறது. அந்த கான்பிடன்ஸ் லெவல நாங்க இந்த தேர்தலை நாங்க பார்த்தோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டெல்லியில் இருந்து பாஜகவை சேர்ந்த டாக்டர் ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 18வது மக்களவை தேர்தல் நிறைவடைந்தது. பல தேர்தல்கள்ல நீங்க சந்திச்சிருப்பீங்க, பாஜகவும் சரி, தனிப்பட்ட முறையில் நீங்களும் சரி. என்ன அப்சர்வ் பண்ணீங்க சார் இந்த எலெக்ஷன்ல? குறிப்பா மக்கள் என்ன சொல்ல வராங்க? மக்கள் என்ன சொல்ல வராங்கன்னா, 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய 10 ஆண்டு ஆட்சியானது உலக அளவில் இந்தியாவை ஒரு பெரிய வல்லரசாக ஆக்கக்கூடிய ஒரு பாதையில் பயணித்தது. இந்திய நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. மக்கள் நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று சேர்ந்தது. இதன் காரணமாக வளர்ச்சி திட்டங்கள், அது எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அது கல்வி திட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் புதிய தேசிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, மகளிருக்குரிய பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்குரிய நலனை கொண்டு போய் சேர்த்த விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால் மகளிருக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. அதே போல் மகளிருக்கு இடஒதுக்கீடு, அதுவும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் கொண்டு வந்து சேர்த்தது. அதே போது பாத்தீங்கன்னா விவசாயிகள், அவர்களுக்கு வந்து விவசாயம் செய்பவர்களுக்கு வந்து அவங்கள மதிச்சு அவங்களுக்காக வந்து உரிமை தொகை அதை அறிவிச்சு அதை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தது. அப்புறம் இளைஞர்களுடைய திறன் மேம்பாடு, திறனை வளர்ப்பதன் காரணமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு எளிதாக்கப்பட்டது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மின்சார வசதி இல்லாம இருந்துச்சோ, அது வந்து குக்கிராமமா இருந்தாலும் சரி, ஈவன் எல்லை, பாகிஸ்தான் எல்லை, பர்மா எல்லை, சீன எல்லை, அங்க கூட அந்த கடைசி கிராமத்துல கூட மின்சார வசதியை கொண்டு போய் சேர்த்தது. ஒவ்வொரு வீட்டிலும் அட்லீஸ்ட் ஒரு பல்பு கொடுத்து எல்இடி பல்பு வசதி செய்து கொடுத்தது. அப்புறம் மகளிருக்காக அவர்களுடைய சமைக்கும் பொழுது விறகு அடுப்பை பயன்படுத்திய அந்த மகளிர் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர்களுக்கு வந்து எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்தது. அதே மாதிரி ஒதுங்குவதற்கு அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல போய் ஒதுங்கின அந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி ஒவ்வொரு வீட்டிலும் கழிப்பிட வசதியை உருவாக்கி கொடுத்தது. அதே போல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டுமானம், அது வந்து சாலை வசதியாக இருந்தாலும் சரி, பாலங்கள் வசதியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக துறைமுகங்களை வந்து நவீனமயப்படுத்தல், ஏர்போர்ட், இதுக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்டுகள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தன. இன்று ஏர்போர்ட்டுகள் நவீனமயமாக்கப்பட்டு புதிதாக ஏர்போர்ட்டுகளை உருவாக்கியது. செருப்பு போட்டுக்கிட்டு போன மக்களும் கூட ஆகாய விமானத்தில் அந்த உடான் திட்டத்தை உருவாக்கியது. அப்படி பாத்தீங்கன்னா மக்களுடைய அனைத்து தர மக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நலத்திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு போய் சேர்த்தது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது முக்கியமான ஒரு பாயிண்ட் பொருளாதாரம். அதாவது 11வது இடத்தில் 2014 நம்மளுடைய அரசு வரும்பொழுது, மோடி அவர்கள் வந்து பொறுப்பேற்கும் பொழுது 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தை இப்பொழுது 5வது இடத்தை நோக்கி கொண்டு போய் சேர்த்தது.
இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் உலக அளவில் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்புறமேட்டு எப்ப கொரோனா வந்த பீரியட பாத்தீங்கன்னா, கொரோனாவில் மக்கள் இறந்த அந்த சூழ்நிலையில் தடுப்பூசியை இங்கு உருவாக்கி அந்த தடுப்பூசியை மக்கள் அனைவருக்கும் இலவசமாக வழங்கியது. அதே போல் நமது பாரத நாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலகின் அனைத்து நாடுகளுக்கும் அந்த தடுப்பூசியை இலவசமாக வழங்கி உலக மக்கள் அனைவரையும் அவர்கள் அனைவருடைய உயிரையும் பாதுகாத்தது. இன்றைய அளவில் கூட பார்த்தீர்கள் என்றால் 80 கோடி மக்களுக்கு ராஷன் வசதி கொடுத்து அவர்களுக்கு உணவு வழங்கும் ஒரே உலகத் தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான். இந்த காரணங்கள் இது ஒரு சில குறிப்பிட்ட காரணங்கள் தான். இந்த பட்டியலை நம்ம பெருசா போட்டுக்கிட்டே போனா ஒரு நாள் பூரா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். இத்தகைய காரணங்களுக்காகத்தான் 3வது முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டும். அதற்காக இந்த தேர்தலில் மக்கள் அனைவரும் வாக்களித்துள்ளார்கள் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் அரசுகளை மாத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றது வரும். ஒரு 10 ஆண்டுகள் ஒரு மத்திய அரசு இருக்கும் பொழுது ஏன் மக்கள் ஒரு சேஞ்ச எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது 2014 வந்தாரு. நீங்க சொன்னது அதே நம்ம ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஒவ்வொரு 5 வருடத்துக்கும் மாற்றல் தேவை அப்படின்னு மக்கள் நினைத்திருந்தால் 2014க்கு பிறகு நடந்த 2019 திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் 2014 தேர்தலில் வாங்கிய ஓட்டுக்களை விட மிக அதிகமாக, அதாவது 303 பாஜக தனித்து 353 என்டிஏ கூட்டணியோடு சேர்ந்து 2019 ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணினோம். அது மட்டுமல்ல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2002வது வருடம் குஜராத் சென்றார். அதற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலும் 2002, 2007, அப்புறமேட்டு 2012, 2014, 2019 அங்கு நடந்த ஒரு 3 தேர்தல்கள் சட்டமன்றத்திலும் சரி, அதற்கு பிறகு இங்கு வந்த பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த குஜராத்திலும் அதே, அதாவது என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு தேர்தல் கூட அவர் தோத்ததே கிடையாது. இது அவருடைய மிகப்பெரிய வெற்றி, அவரோட ரெக்கார்ட் பிரேக்கிங் எபிலிட்டி. அதை அவர் தொடர்ந்து தக்க வைத்துள்ளார். ஆகவேதான் 2014, 2019 தாண்டி 2024க்கு வந்துவிட்டால் கூட நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இல்ல, இதை நாங்கள் ப்ரோ இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவர் செய்த நல்ல செயல்களுக்காக மக்கள் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இந்த தேர்தலில் அவர்கள் பிரதிபலிக்க இருக்கிறார்கள். அதனால் தான் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இப்போ இந்த 7 கட்ட தேர்தல்கள் பார்க்கும்போது ஆப்போசிஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய கட்சிகள் கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆப்போசிஷன்ஸ் உங்களுக்கு ஈக்குவலா காம்படேட்டிவான ஒரு எலெக்ஷனா இது இருந்துச்சா உங்களுக்கு, இல்ல ஒன் சைடடா தான் போச்சா உங்களுக்கு? அதாவது அவங்களுடைய அப்போசிஷன் எப்படியாப்பட்ட ஒரு அப்போசிஷன் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். அதாவது அவர்களுடைய அப்போசிஷன்றது ஜஸ்ட் ஆன் பேப்பர். அந்த 2023வது வருடம் அவர்கள் ஒரு கூட்டணியை நாங்கள் உருவாக்குகிறோம். அதற்கு INDIA அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு பெயரும் வைத்தார்கள். ஆனால் அந்த கூட்டணியின் சார்பாக அவர்களால் ஒரு பிரதம வேட்பாளர்களை கூட அடையாளம் காட்ட முடியவில்லை. ஏனென்றால் அந்த கூட்டணியே ஒரு பொருந்தா கூட்டணி. அங்க உள்ள கட்சிகள் அனைவரும் ஏற்கனவே ஒருத்தருக்கு ஒருத்தர், அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக அவர்கள் அரசியல் செய்த அந்த சூழ்நிலையை நாம் கடந்த 50-60 வருடங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூழ்நிலையில் பாஜகவை எதிர்த்து ஒரு தேர்தலை நடத்த வேண்டும். அந்த தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவரை எதிர்த்து, அதுதான் ஒரு மையப்புள்ளியாக, அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய எதிர்ப்பு அரசியல்ன்ற ஒரு மையப்புள்ளியில் அவங்க ஒருங்கிணைந்தார்கள். ஆனால் 2023க்கு பிறகு கூட என்ன நடந்தது? அந்த கூட்டணியில் ஆரம்ப காலத்திலிருந்து பயணித்த திரு நிதிஷ்குமார் அவர்களே, இந்த கூட்டணியில் நாம் பயணித்தால் கண்டிப்பாக தோற்று போய்விடுவோம். ஆகவே நமக்கு அந்த பீகார் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் நாம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வருவதுதான் சரியாக இருக்கும் என்று அவர் அந்த கூட்டணியிலிருந்து பிரிந்து நம்மளுடைய கூட்டணிக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு கூட நீங்க பாத்தீங்கன்னா
அவங்களால வந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை தான் நான் பார்த்தோம். அவர்களுக்குள் ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, பிரச்சனைகள். இப்போ ஒரு மாநிலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கூட்டணியோடைய ஒரு கட்சி, அதே கூட்டணியுடைய இன்னொரு கட்சியை எதிர்த்து வந்து தேர்தலை சந்திப்பது இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டை விட்டுடுங்க. தமிழ்நாட்டுல வந்து அந்த ஒரு கூட்டணி, அந்த இண்டி கூட்டணிய வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில அவங்க அமைச்சுட்டாங்க. ஆனா பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போங்க, அந்த கூட்டணியில உள்ள லெஃப்ட், அதே கூட்டணியில உள்ள காங்கிரஸ் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எதிர்த்து வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்க மத்த மாநிலங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு பாருங்க. டெல்லியில வந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி கட்சியும், காங்கிரஸும். அதுக்கு பக்கத்து மாநிலத்துக்கு போங்க பஞ்சாப். அங்க அவங்களுக்கு கூட்டணி கிடையாது. அதாவது இது மாதிரியான ஒரு கூட்டணிக்குள்ளாரையே ஒரு போட்டிய இப்பதான் முதல் முறையாக நம்ம பார்க்கிறோம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் பொழுது, மக்களுக்கு இது தெளிவாக வந்து புரிந்துள்ளது. இந்த கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத ஒரு கூட்டணி. பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கும் ஒரே ஒரு மைய புள்ளியை வந்து பிரதானமாக அமைத்துள்ள ஒரு கூட்டணி. ஆகவே இந்த கூட்டணியை நாம் புறக்கணிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்களால் ஒரு ஸ்திரமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. இதில் உள்ள தலைவர்கள் எல்லாருமே பிரதம மந்திரி பதவிக்காக ஆசைப்படுபவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு வாய்ப்பளித்தோம் என்றால், அந்த வாய்ப்பையும் அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். 1 வருடம் ஒரு தலைவர், அடுத்த வருடம் அடுத்த தலைவர், 3வது வருடம் 3வது தலைவர் என்று பிரதம மந்திரி பதவிக்கு வந்து நாற்காலி சண்டை தான் போடுவார்களே ஒழிய, மக்களுக்கு நல்லது எதுவுமே செய்ய மாட்டார்கள். அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் வந்து மக்கள் அதை பார்த்துட்டு இந்த இந்திய கூட்டணியை புறக்கணிக்க இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காரு. இப்போ 10 வருடங்கள் வந்து அவர் வந்து ஆட்சி செஞ்சதுனால ஓவர் கான்பிடென்ட்ல இருக்காரு. குறிப்பா எதிர்க்கட்சிகளை வந்து லோ எஸ்டிமேஷன் பண்றாரு, குறைத்து மதிப்பிடுகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வருது சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஓவர் கான்பிடென்ஸ்ன்றது எப்படின்னா, அவருக்கு தான் செய்த அந்த நல்ல அஹ், அஹ், திட்டங்கள் மேல் அவருக்கு வந்து நம்பிக்கை உள்ளது. ஏனென்றால் இப்ப வந்து நீங்க ஒரு டாக்டர்கிட்டயே நீங்க போறீங்க. அந்த டாக்டர் வந்து ஒரு கை தேர்ந்த டாக்டர். அவர் வந்து எந்த பேஷண்ட் மேல கைய வச்சாலும் வந்து அவருக்கு வந்து அந்த நோய் குணமாயிடும். ஒரு நல்ல ஒரு சர்ஜன் அவர் வந்து ஆபரேஷன் பண்ணா எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தா கூட அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். ஒரு டாக்டர் கேன்சர் டாக்டர், அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு நோயாளியை கூட அவர் வந்து போராடி காப்பாத்திடுவார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மேல் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கார்கள். ஓவர் கான்பிடன்ஸ் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய ஓவர் கான்பிடன்ஸ் இல்ல, மக்கள் நரேந்திர மோடி அவர்கள் மேல் வைத்திருக்கிற அந்த கான்பிடன்ஸ். ஏனால் இது வந்து ட்ராக் ரெக்கார்டு தான் பேசும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த ஒரு விஷயத்தை எப்படி வந்து நம்மளுடைய தலைவர்கள் அணுகினார்கள் அப்படின்னு. இப்ப வந்து 5,00,000 ரூபாய் வரை வந்து ஒருத்தருக்கு, ஒரு ஏழைக்கு வந்து இலவசமாக மருத்துவ வசதி கொடுக்கிறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பல பிரதமர்கள் வந்துட்டு போனாங்க. ஆனா யாருமே அதை பத்தி யோசிக்கல. 5,00,000 ரூபாய்ன்றது வந்து ஒரு நோயாளிக்கு எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உதவக்கூடிய ஒரு அம்சம்ன்றதை நீங்க பார்க்கணும். ஒரு நோயாளிக்கு வந்து எதிர்பாராம ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு ஒரு ஆக்சிடென்டே ஆயிடுச்சு. இல்லாட்டினா ஒரு கேன்சர் ப்ராப்ளம், டியூபர்குலோசிஸ் அது மாதிரி ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு. அவர்ட்ட எதுவுமே இல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவியோடைய நகை, ஈவன் தாலி கூடிய கூட அடகு வச்சு அல்லது சொந்த வீட அத வித்து அவங்க வந்து வைத்தியம் பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி மக்கள் வந்து இந்த திட்டம் தொடங்கிய இந்த 5 வருடத்துல வந்து இந்த 5,00,000 ரூபாய்க்குரிய அந்த மருத்துவ வசதி திட்டத்துல வந்து பலன் பெற்றிருக்கார்கள். அதே மாதிரி ஒரு இலவசமாக வந்து மருந்து மருந்த கூட இலவசமாக மருத்துவமனைகள் மூலமாக அவர் வந்து கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அதெல்லாம் வந்து யாருமே யோசிக்காத ஒரு திட்டங்கள். அதன் காரணமாகத்தான் மக்கள் வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாட தான் இந்த தேர்தலில் அவர்களுடைய அந்த இத தங்களுடைய வாக்கை செலுத்தி அதை வந்து உறுதி செய்கிறார்கள். இதுல வந்து ஓவர் கான்பிடன்ஸ் வந்து ஒரு பேச்சே கிடையாது. கான்பிடன்ஸ்,
மக்கள் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அதன் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நீங்க 400 தொகுதிகள் வெற்றி பெறுவோம்ன்றது இந்த தேர்தலில் அதிக அளவுல வைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமா இருந்தது. பொதுவா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது வட இந்திய கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த முறைன்றது சவுத் இந்தியாவுல எந்த அளவுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு நான் ஒரு சில புள்ளி விவரங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு புள்ளி விவரம் இருந்தாதான் அதை பத்தி நம்ம ஆஹ் அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா ஒரு தேர்தல்ன்றது இரண்டு ரெண்டு அம்சங்களுடைய ஒரு காம்பினேஷன். ஒண்ணு எண்ணிக்கை, அதாவது பியூர்லி அரித்மெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், எண்கள். இரண்டாவது கெமிஸ்ட்ரி. ஒரு தலைவர் மக்களோடு வைத்துள்ள அவர்களுக்கு இடைப்பெற்ற ஒரு கெமிஸ்ட்ரி. இது ரெண்டும் காம்பினேஷன் வரும்பொழுதுதான் ஒருத்தருக்கு வெற்றி அல்லது ஒருத்தருக்கு தோல்வி அப்படின்னு அமையுது. இப்ப இந்த தேர்தல் 2024 தேர்தலுக்கு முன்பு நடந்த 2019 வருஷத்துக்குரிய அந்த தேர்தலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 400 அப்படின்றதுக்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது முதல் கட்டமாக தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தல்ல 102 சீட்டுகள் தேர்தல் நடந்துச்சு. அதுல போன தடவை என்டிஏ, அதாவது பிஜேபி மற்றும் கூட்டணிக்கு 43 சீட்டு கிடைச்சிச்சு. அப்ப யூபிஏ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போது அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, INDIA கூட்டணி, அவங்களுக்கு 48 சீட்டு கிடைச்சிச்சு. இரண்டாவது, நான் ஒவ்வொரு கட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவரை 6 கட்டம் நடந்துள்ளது. நாளைக்கு 7வது கட்டம் நடக்க போகிறது. 2வது கட்டத்துல 88 சீட்டுகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. போன தடவை 57 சீட்டுகள் என்டிஏ கூட்டணியும் 23 சீட்டுகள் இண்டி கூட்டணியும் வாங்கினார்கள். 3வது கட்டத்துல 93 சீட்டுகளுக்கான தேர்தல். அந்த 93ல 81 சீட்டுகள் என்டிஏ கூட்டணி, வெறுமன 11 சீட்டு மட்டும்தான் அந்த இண்டி கூட்டணிக்காக போச்சு. 4வது கட்டம் 96 சீட்டுக்கு தேர்தல் நடந்துச்சு. அதுல 49 சீட்டுகள் எங்களுக்கும், வெறும் 11 சீட்டுகள் இண்டி கூட்டணிக்கும் போச்சு. அடுத்ததாக நடந்தது 5வது கட்ட தேர்தல். 5வது கட்ட தேர்தல் 49 சீட்டுக்கு நடந்துச்சு. அதுல 41 இடத்தை நாங்க பிடிச்சோம். வெறுமன 5 சிங்கிள் டிஜிட் 5 சீட்டுகள் மட்டும்தான் இண்டி கூட்டணிக்கு போச்சு. 6வது கட்டம் 58 தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்துச்சு. அதுல 45 தொகுதிகள் நாங்க வாங்கினோம். வெறுமன 4 சீட்ல மட்டும்தான் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றார்கள். அது இந்த 6 ஃபேஸ டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா 486 சீட்டுகளுக்கு நடந்த அந்த தேர்தல்ல நாங்க 316 வாங்கியிருந்தோம். அவங்க வெறுமன 102. அந்த 102 எங்க இருந்து அதிகமா வருது அப்படின்னா, இந்த முதல் கட்டமாக தமிழ்நாட்டுல நடந்த தேர்தலின் காரணமாக அவங்களுக்கு 48. மீதி எல்லாமே படிப்படியா 48, 23, 11, திரும்பி 11, 5, 4 அப்படின்னு அவங்க இறங்கு முகமாவே இருந்துச்சு. இப்ப அடுத்தது ஃபேஸ் 7, அதாவது 7வது கட்டம் நாளைக்கு நடக்க இருக்கிறது. அதுல 57 தொகுதிகள் அதுக்குரிய வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. பீகார்ல 8 தொகுதி, சண்டிகர் யூனியன் பிரதேசத்துக்கு 1 தொகுதி, இமாச்சல் பிரதேசத்துல 4 தொகுதி, அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல 3, ஒடிசால 6, பஞ்சாப்ல 13, உத்தரப்பிரதேசத்துல 13, பெங்கால்ல 9. ஆக மொத்தம் 57. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது சண்டிகர் நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றது, பீகார் நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றது, இமாச்சல் பிரதேசம் நாங்க வெற்றி பெற்றது. முழுக்க இதெல்லாம் 100% வெற்றிகள். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தும் ஸ்வீப் பண்ணியிருந்தோம். அந்த உத்தரப்பிரதேசத்துல நாளைக்கு தேர்தல் எடுக்க இருக்கிறது. அதே மாதிரி வங்காளத்துல 9 சீட்டுகளுக்கு அங்க நாங்க போன தடவை 18 சீட்டு வாங்கியிருந்தோம். பஞ்சாபை தவிர பஞ்சாப்ல நடக்கக்கூடிய அந்த 13 தொகுதிக்குரிய அந்த சீட்டுகளை தவிர மீதி எல்லா மாநிலத்திலும் நடக்கக்கூடிய அந்த தேர்தலானது போன தடவை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ 57 அப்படின்னா கிட்டத்தட்ட 50 தொகுதிகள் எங்களுக்கு வந்துடும். அதன் காரணமாகத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, 400 சீட்டுகள் கண்டிப்பாக வரும். அதிலும் குறிப்பாக ஏற்கனவே நாங்க வாங்கின 100%, 95ல இருந்து 100% வாங்கிய இமாச்சல் பிரதேசம்,
டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், பீகார் இதெல்லாம் தாண்டி இந்த தடவை எங்களுக்கு அதிகமான சீட்டுகள் வரப்போறது வெஸ்ட் பெங்கால், அதுக்கு அடுத்தது ஒடிசா, அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு. ஆக கர்நாடகா நாங்க ஏற்கனவே 28 சீட்ல 27 சீட்டு நாங்க வாங்கியிருந்தோம். ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 400 தாண்டி என்டிஏ கூட்டணி வர இருக்கிறது. அந்த கான்பிடன்ஸ் லெவல நாங்க இந்த தேர்தலை நாங்க பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச அந்த கள நிலவரம், அதே மாதிரி அந்த களத்துல இருந்து வந்த ஃபீட்பேக் எங்களுக்கு மிக அருமையான ஒரு இந்த தேர்தல் வந்து அமைய இருக்கிறது. 400ன்றது வந்து ஈஸியா நாங்க வாங்க போகக்கூடிய ஒரு 3 இலக்க எண். அந்த கான்பிடன்ஸ் எங்களுக்கு உள்ளது. இறுதியா ஒரு கேள்வி. கடந்த 2 முறையும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன்றது என்டிஏவுல பெரிய அளவுக்கு இல்ல. யுபிஏ 1, 2 மாதிரி. இந்த முறை அதை எதிர்பார்க்கலாமா? அதாவது தமிழ்நாட்டுல நீங்க வந்து 2014யும் பாருங்க, 2019. 2014 தேர்தல் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஸ்வீப் பண்ண தேர்தல். அந்த தேர்தல்ல கூட நாங்க வந்து 18% வந்து நாங்க ஓட்டு வாங்கியிருந்தோம். 2 தொகுதிகள்ல ஒண்ணு வந்து இவரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயித்தார். இன்னொன்னு வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயிச்சார். ஆனா மீதி எல்லாமே அவங்க ஸ்வீப் பண்ணாங்க. அடுத்தது நடந்தது 2019 தேர்தல். 39ல 38 திமுக கூட்டணி வாங்கியிருந்தாங்க. ஒரே ஒரு சீட் வந்து அது வந்து திரு ஓபிஎஸ் அவர்களுடைய மகனுக்கு வந்து அது போச்சு. ஆக தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து 2014, 2019ல எங்களுக்கு அந்த சீட்டுகள் கன்வெர்ட் ஆகல. அது வந்து உண்மை. அதை நான் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். இங்க வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டுல நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா, பாஜகவுடைய தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கப்பட்டது. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட அந்த முதல் நாள் முதற்கொண்டு அவர் வந்து கடினமாக உழைத்தார். மக்களோடு மக்களாக பயணித்தார். கட்சியை வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சும் நோக்கில் வந்து அவர் கட்சியை வந்து மறுமலர்ச்சியாக அந்த கட்சிக்கு வந்து ஒரு என்னத்தை நீங்க சொல்வீங்கன்னா ஃபீல்டுல ஒரு நான் நேர்ல பார்த்ததை நான் சொல்றேன். எல்லாருமே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக, அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் கட்சியோட கட்சியா வந்து பயணிக்கணும். இன்னைக்கு வந்து நமக்கு தலைமை வந்து திரு அண்ணாமலை அவர்களோட தலைமை தான் சரியான ஒரு தலைமை. அந்த தலைமை நமக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்களும், திரு அமித்ஷா அவர்களும், திரு நட்டா அவர்களும் கொடுத்துள்ளார்கள். நமக்கு வந்து ஒரு நல்ல தலைவரை வந்து கொடுத்திருக்க அந்த கட்சிக்கு நாம் சேர்ந்து பயணித்து அந்த கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை நாங்க கிரவுண்ட் லெவல்ல பார்த்தோம். அது இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை பெற்ற உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, நான் ஒரு யாத்திரையை மேற்கொள்வேன். நான் வந்து சென்னையில கமலாலயத்துல உட்கார்ந்துகிட்டு என்னுடைய ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு நான் அரசியல் பண்ண மாட்டேன். நான் மக்களை சந்திக்கணும், கட்சியுடைய கடைகோடி தொண்டனை போய் நான் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக என் மண் என் மக்கள் யாத்திரையை அவர் வந்து ஆரம்பிச்சார். அந்த யாத்திரை வந்து அங்க ராமேஸ்வரத்துல திரு அமித்ஷா அவர்கள் வந்து ஆரம்பிச்சு வச்சார். அந்த யாத்திரையின் போது வந்து அவர் ஒவ்வொரு தொகுதிக்காக அவர் பாராளுமன்ற தொகுதியை கூட ஃபோக்கஸ் பண்ணல. அவரோட அந்த ஃபோக்கஸ் ஏரியா எல்லாமே வந்து சட்டமன்ற தொகுதி. 243 சட்டமன்றங்களில் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய யாத்திரையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அவர்களோடு நடக்கணும். என்னுடைய கட்சிக்காரர்களோடும் என்னுடைய பொதுமக்களோடும் சேர்ந்து நடக்கணும். பொதுமக்களிடம் அவர்களுடைய குறையை நான் கேட்க வேண்டும். திமுக ஆட்சி எப்படி அலங்கோலமாக ஆட்சி செய்கிறது என்பதை நான் அவர்களுடைய வாயால் கேட்க வேண்டும். அவர்களிடம் வந்து மனுக்கள் கொடுத்தால் அந்த மனுக்களை பெற்றுக்கொண்டு அதற்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை பற்றி நான் விவாதிக்க வேண்டும். அதே போல் என்னுடைய கட்சி பாஜக கட்சியுடைய தொண்டர்களுடைய வீடுகளுக்கு செல்ல வேண்டும். இந்த 2-3 வருடங்களில் ஒவ்வொரு தொண்டனுடைய வீட்டிலும் நல்லது கெட்டது நடந்திருக்கும். அதை போய் நான் விசாரிக்க வேண்டும். அந்த அவர்களுடைய வீட்டில் நல்லது நடந்தால் அவர்களோடு சேர்ந்து நானும் சந்தோஷப்பட்டு அவர்களோடு உணவருந்த வேண்டும். அந்த வீட்டில் ஏதாவது துக்ககரமாக இருந்தால் அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல வேண்டும் அப்படின்னு அவர் வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டார். அந்த பயணத்தில் வந்து அவர் எல்லாரோடும் சேர்ந்து பயணித்த பொழுது அவர்களோடு வீடுகளில் வந்து தங்கினார். அவர்களோடு அதாவது தொண்டர்களோடு தொண்டர்களாக, பொதுமக்களோடு பொதுமக்களாக இருந்தார்.
அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணாருன்னா, எங்களுடைய கட்சியுடைய கொடியை வந்து ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தார். அவரோட அந்த பீரியட்ல மட்டும் 50,000க்கும் அதிகமான கொடி, பாஜக கொடி. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நீங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா, அதிகபட்சம் நீங்க வந்து திமுக கொடிய பார்ப்பீங்க, அதிமுக கொடிய பார்ப்பீங்க, கம்யூனிஸ்ட் கொடி, விசிக கொடி அப்படின்றத வந்து நீங்க பார்ப்பீங்க. 50,000க்கும் அதிகமான கொடிய வந்து குறுகிய காலத்தில் குக்கிராமங்களில் கொண்டு போய் சேர்த்தார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணாருன்னா, பூத் கமிட்டியை 68,000 பூத்துகளிலும் பாஜகவுடைய பூத் கமிட்டியை உருவாக்கினார். அந்த பூத் கமிட்டிகள் சரியாக செயல்படுகின்றனவா என்று அதற்குரிய அந்த பொறுப்பாளர்களோடு தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டே இருந்தார். இதன் காரணமாக முதல் முறையாக இந்த தேர்தலில் பாஜகவுடைய பூத் ஏஜென்ட் எல்லா பூத்துகளிலும் 68,000 பூத்துகளிலும் அவர்கள் அமர்ந்து அந்த ஒரு நாள் முழுக்க தேர்தல் என்னைக்கு ஓட்டெடுப்பு நடந்ததோ அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரை வந்து அங்க உட்கார்ந்து பாஜகவுடைய பூத் ஏஜென்ட்டுகள் இந்த முதல் தேர்தல் இந்த தேர்தல் தான். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்னேன், பாஜகவுடைய தலைமையில் ஒரு அருமையான கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகளுடைய தலைவர்களே வந்து பாஜகவுடைய சின்னத்தில் வந்து களம் கண்டது இதுதான் முதல் முறை. ஆக மொத்தம் இந்த எல்லாம் சேர்ந்து அம்சங்களும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் இந்த தேர்தலில் பாஜகவுடைய ஓட்டு சதவிகிதமும் அதிகரிக்கும், பாஜகவுடைய சீட்டுகளும் வந்து கணிசமாக பெறும். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, இரட்டை இலக்கத்துல வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்றது. அது இந்த தேர்தல்ல நீங்க பார்க்க இருக்கின்றீங்க. தமிழ்நாடு வந்து அந்த நேஷனல் டேலில ஒரு முக்கியமான ஒரு கணிசமான பங்கு வகிக்க இருக்கின்றதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம் சார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.